சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கோல்டு சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த வீக்குக்கான கோல்டு சார்ட்டு. ஸோ டைம் ஃப்ரேம் என்னென்னா ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. 12 மந்த் சார்ட்டு. மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு ஆல் டைமில் சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது. ஆக்சுவலாக பை ட்ரெண்டு தான் இருந்தாலும் என்ன இருக்குது, மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது. 6 மந்த் சார்ட்டு. ஸோ 3 மந்த் சார்ட். ஓகேங்களா, இது என்ன மறுபடியும் 1 மந்த் சார்ட்டு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு லாஸ்ட்டு ஹை என்ன ஆக்சுவலாக லோ, ப்ரீவியஸ் ஹை. இங்கே என்ன 4410 எவ்வளோ, 4410 நமக்கு லோ. ஓகேங்களா, ஹை எவ்வளோ, 5615 5615 ஹை. ஸோ நமக்கு வந்து இப்போ இருக்கிறது ஆக்சுவலாக என்ன சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. ஓகேங்களா, மந்த்லி சார்ட்டில் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக வந்து நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட்டு 5615லேருந்து 4410 வரைக்கும் மார்க்கெட் லோ அண்ட் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீக்லி சார்ட்டை மூவ் பண்ணுங்கள். வீக்லி சார்ட்டில் நமக்கு கிளியராக தெரியும், லோ அண்ட் ஹை வந்து கிளியராக இருக்கும். இன்னுமே வந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ, இந்த ஹை இந்த லோ மார்க்கெட்டு. அப்போ நமக்கு என்ன ஆகலை மார்க்கெட்னால், இந்த ஹை டு இந்த லோ ரீச் ஆகிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ நமக்கு கிளியராக அடுத்து மார்க்கெட் என்ன மூமெண்ட்டில் இருக்கும்னா, நமக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த பிட்வீன் இந்த லெவலில் வந்து ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. இல்லை அப்படின்னா கோல்டோட டார்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகேவா, ஸோ நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் இப்போ என்ன இருக்குன்னா 0.618 டார்கெட் இருக்கும். 4693 எவ்வளோ, 4693 ரீடெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு. ஸோ இதை இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம் உங்களுக்கு, ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகுதோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபுல்லாகவே நமக்கு கரெக்ஷன் பார்த்தோம். லோயர் டைம் ஃப்ரேமில் 3 மந்த் சார்ட்டில் என்ன பார்த்தோம்,
மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து 1 மந்த் சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா, லாஸ்ட்டு 3 மந்த்ஸாகவே மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆகலைன்னா, மார்க்கெட்டு பியூராக சைட்வேஸ் மார்க்கெட்டு வீக்லி அண்டு மந்த்லி. ஸோ ரீடேஸ்மெண்ட்டில் இருக்குது. கரெக்டாக ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு எக்ஸாக்டாக அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹை, லோயர் ஹை டெஸ்ட் பண்ணதில் என்ன இருக்குது, நமக்கு இந்த டார்கெட் லெவலில் இருக்குது. ஓகேங்களா? ரீடேஸ்மெண்ட்டில் இருக்குது. ப்ரீவியஸாக நமக்கு ரீடேஸ்மெண்ட்டோட லெவல் ஸோ இது பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சேனலில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிட்டு லெவல்ஸை வந்து மூவ் பண்ணிக்கங்க. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ரீடேஸ்மெண்ட்டு வந்துடும். கரெக்டாக ரீடேஸ்மெண்ட்டு வந்து 10 ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரீடேஸ்மெண்ட் லெவல் கரெக்டாக வைங்க. ஹை, இது லோயர் ஹை. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 4882. ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்த டார்கெட் நமக்கு எங்கே வரலாம், ஆக்சுவலாக 4481 4481 இதை பிரேக் பண்ணுதுன்னா, இல்லைன்னா குருஷிலாம் வந்து 3484 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுங்க. டீட்டெயிலாக வந்து நமக்கு 3 டைம் ஃப்ரேமும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நமக்கு என்ன இருக்குது, மறுபடியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் 12 மந்த் சார்ட்டு. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸில் ஆகிட்டுருக்கு. 6 மந்த்லேயும் மார்க்கெட் வந்து பையில் தான் இருக்குது. பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் கொஞ்சம் எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. 3 மந்த்ஸ்லேயும் அதான் நடக்குது. ஆனால் வந்து மந்த்லி சார்ட்டில் மட்டும் நமக்கு இப்போ பேரியஸாக மாறி இருக்குது. மந்த்லி வீக்லியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, சின்ன ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரீடேஸ் கொடுத்துட்டு இதுவாக இருக்குது. அப்போ என்னது ஆக்சுவலாக டே சார்ட்டில் கிளியராக வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஹை, லோயர் ஹை, ரீடேஸ்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ரீடேஸ்மெண்ட்டு 0.618 இருக்குது. இங்கே வந்து என்ன சின்னதாக மார்க்கெட் நீங்கள் ஷார்ட் டைமுக்கு ஒரு பை என்ட்ரி எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிடும். இனிமேல் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். கிளியராக அசெட் பாயிண்ட் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இசெட்டாக வந்து உங்களுக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டு, ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்தது என்னென்ன ஆகலாம்னா இந்த 2 லெவல் தான் உங்களுக்கு. நமக்கு இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், அடுத்து உங்களுக்கு இங்கே சின்ன சப்போர்ட் இருக்குல்ல, 4685 சப்போர்ட்டை உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து 4597, 4535.
ஸோ அதையும் பிரேக் ஆகுதாங்க 4325 இந்த லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து. ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னாலும் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தோம். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு டார்கெட்டும் பார்த்தாச்சு. அந்த லெவலை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட் லெவலு 0.618 ஓகேங்களா? 4688. ஆஃப்டர் பிரேக் அவுட் இங்கே சின்ன ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்னா 4490 அதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 1.69 3510 ஓகேங்களா? இந்த லெவலில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லைனா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீக்கான கோல்டு செட் இதுதான். ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.